நீதியை நடப்பித்தார்கள். வாக்கு தத்தங்களை, கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்களை விலையேறு பெற்றதவ என்ன பண்ணாங்க? பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை, ஒரு சின்ன பிள்ளைங்க பாருங்க அழகான வசனங்களை சொல்லுச்சு. தூக்கி போட்டவனுக்கு நைட்டு தூக்கம் வரலையா? சிங்க கபியில தூக்கி போட்டவனுக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? ஆனா சிங்க கபியில இருக்கிறவன் நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த ராஜ்யமே ஜெயிச்சு இருக்கிறான், ராஜ்யங்களை ஜெயிச்சு இருக்காங்க. அது சொல்றாரு, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யாரெல்லாம் உங்களை பேசுறாங்களா, கர்ச்சிக்கிறாங்களா, உங்களை விழுங்கிற மாதிரி பண்றாங்களோ, அதான் சொல்றாரு பயப்படாதீங்க. அவங்கள பார்த்து என்ன, வாயவே கட்டக்கூடியவர் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ளதான் இருக்கிறாரு. பேசவே மாட்டான். ஆனா அதுக்கு இப்படி இருந்தாலும் முடியாது. அது நீ வேற மனிதனா மாறணும். தேவனுடைய ஆயுதங்களை தரித்து கொண்டவனாய், சத்தியங்களை தரித்து கொண்டவனாய் மாறும் பொழுது, ஒரு பையன் சொன்னான், ஒரு பாப்பாவை பையன் சொல்ல, தேசங்கள் உங்களை கண்டு என்ன பண்ணும்? பயப்படும். கத்தி எடுத்துட்டு வர்றது நல்ல ரவுடி நாள்ன்றது இல்ல, பரிசுத்தமான தேவனை சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் சொன்னா நடந்துரும். தேசங்கள் பயப்படும் சொல்றாரு. பாருங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 34, அக்கினியின் உக்கிரத்தை பாருங்க, சாத்ராக்கு மேசாக்கு அப்படின்னு சொல்றான், 7 மடங்கு இன்னும் சூடாக்கு, இன்னும் நெருப்ப விறகு போடுங்க அப்படின்ற. வெளியே வரும்போது புகை கூட அணுகாமல், மூடி கூட கருகாமல், நெருப்புல போட்ட உடனே ஃபர்ஸ்ட் கருகிற வேலையை எதே இருக்கும்? முடிதான். அப்புறமா முகந்து பாக்குறாங்களாம், நெருப்பு விட்டு வெளியே வரும்போது அந்த நாத்தம் ஏதாவது இருக்குதா, புகை நாத்தம் எதுன்னு. அந்த வாசனையே இல்லையா. ஏன்னா நெருப்பை உண்டாக்குனது யாரு தெரியுமா? சொல்லிடுவாராம், உள்ள இருக்கிறது என் பையன். தூக்கி போட்டுவன் பாருங்க, தூரம் தூக்கி போட்டானா, நெருப்புக்குள்ள உளுந்துவன் சாகல, தூக்கி போட்டுவன் என்ன பண்ணிட்டான்? செத்தியே போயிட்டான். அதான் சொல்றாரு, கடலை உண்டாக்குனது தேவன். தண்ணீர்கள் கடக்கும் போது அது என் மேல் என்ன பண்ணாது? புரளாது. அக்னியில் நடக்கும் போது வேகாது. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பிரச்சனை முழுகடிக்கட்டும், பிரச்சனை கிடையாது. தூக்கி போடட்டும், சொல்லட்டும், பண்ணட்டும், வைக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அதுல நான் யாருன்றத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதை செய்யறேன். கரங்களை தட்டி தேவன் அமைப்படுத்துவோம். நிறைய பேர் பாருங்க, உண்மையா நீ கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. நடக்கிறது எதுக்குன்னா, இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காகவே நடந்துட்டு இருக்குது. அப்படி நீங்க யோசித்து பாருங்க. அப்படி அது பார்வை அப்படி இருக்கட்டும் இல்லையா? அக்கினியின் உத்தரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் எப்படி ஆனாங்க? வசனத்தை போதித்து போதித்து போதித்து, பயிற்சி கொடுத்து கொடுத்து கொடுத்து, எப்படி குதிரை யுத்த நிலைக்கு ஆயத்தமாகிறது போல வார்த்தையை கேட்க 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 கேட்க. என்ன ஒருத்தர் கேட்டார் பாருங்க, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போகும்போது, ஐயா நீங்க இந்த சால்ட் ரோட்டுக்கு போகும்போது ஏரிக்கரை வழியா போவீங்களான்னா, ஆமா அப்படின்னு. 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதான் சொன்னேன், பயம் இல்லையா உங்களுக்குன்னாரு. அதான் சொல்றேன், பயம் என்பது இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு பின்னாடி என் மனதுல துளி அளவு கூட நான் நினைச்சதே கிடையாது. எதை பார்த்தும் பயந்ததே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பயத்தின் ஆவியை புறம்பு என்ன பண்ணு? தள்ளு. தைரியத்தின் ஆவியை உள்ளே வை. முடியும், ஜெயிப்பேன். நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா என்ன பண்ணிரும்? நடந்துரும். சொல்லுவாங்க எல்லாம், உள்ள போறோம் பாரு போறோம் பாரு போறோம் பாரு அப்படின்னுவாங்க. ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாம் ஊரே பார்க்கும். அவ்வளவுதான், போச்சு முடிஞ்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுவாரு,
கையை கொடுத்து சொல்லுவாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை டக்குன்னு தூக்கி நிறுத்திடுவாரு. அப்ப சொல்லுவாங்க, நாங்களும் நினைச்சுங்க போயிடுவான்னு தான் பார்த்துங்க, ஆனா வந்துட்டானே. அவரு வந்துடல, இவர் வர வச்சுட்டாரு. அதான் சொல்றாரு, கவனிங்க, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் ஆனார்கள், அந்நருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அப்ப இன்னைக்கு சொல்றாரு, நீங்க போய் ராஜ்யங்களை ஜெயிக்கலாம் வேணாம், அக்னியை போய் அவிக்கவும் வேணாம், சிங்கங்களின் வாய்களை கட்டும் வேணாம், இல்லையா? ஆனா இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப நாங்க போய் எங்கேயோ தேசத்தில் இருக்கிறவங்களோட போய் போராட முடியுமா, ஜெயிக்க முடியுமா? அப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத தான் காமிக்க வரேன். உங்களை போய் அப்படி பண்ண சொல்லல. சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகு மாதிரி நேபுகாத் நேச்சருக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கவெல்லாம் வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் அப்ப இயேசு வருவதற்கு முன்னாடி செஞ்சாங்க, ஆளே இல்லாதப்ப அவர் எப்படி செயல்பட்டார்ன்றதை காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு சாத்ராக் மேசாக் அபேத்நேகவை காட்டிலும் தானியேலை காட்டிலும், கவனிங்க, அன்னைக்கு அவங்க கூட தான் இருந்தார் இயேசு. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.